2022 physics NEET எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். In the given circuits A, B, C, A இங்கே இருக்குது, B இங்கே இருக்குது, C இங்கே இருக்குது. The potential drop across the PN junctions are equal. அதாவது வோல்டேஜ் ட்ராப் எதில் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. சர்க்கியூட் A only, B only, C only, both circuit A and C. சரி, முதல்ல பயாசிங் பார்ப்போம். இதை எப்படி வரைஞ்சிக்கலாம்? இதை வந்து ஒரு PN ஜங்ஷன் டயோடு, இது P, இது N, சரிங்களா? ரைட். அடுத்து ஒரு P, ஒரு N, ஒரு சப்ளை, இதுதான் A. இதே மாதிரி அடுத்து ஒரு PN ஜங்ஷன், ஒரு NP ஜங்ஷன். போலாரிட்டி ப்ளஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் இங்கே இருக்குது. ஓகே. அடுத்து இங்கே ஒரு NP, அடுத்து இங்கே ஒரு NP. அப்போ இங்கே பாருங்கள், சப்ளையை கொண்டு போய் பாசிட்டிவ் கூடையும் சப்ளையோட நெகட்டிவை கொண்டு போய் பாசிட்டிவ் கூடையும், இங்கே பாசிட்டிவ் எதை சொல்கிறேன்? ஆனோடு டெர்மினலில் சொல்கிறேன். ஆனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. பேட்டரியோட ப்ளஸ்ஸு ஆனோடு கூடையும் பேட்டரியோட மைனஸ் ஆனோடு கூடையும் எப்படி கனெக்ட் ஆகும்? இந்த பயாசிங்கே ப்ராப்பர் பயாசிங் கிடையாது. பயாசிங் ரெண்டே டைப்பு தான். ஒன்று ஃபார்வேர்டு பயாஸ், அப்படின்னா என்ன? PN ஜங்ஷன் டயோட கொண்டு போய் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்ளையோட ப்ளஸ்ஸு ஆனோடு கூடையும் சப்ளையோட மைனஸு கேத்தோடு கூடையும், அதாவது நெகட்டிவ் டெர்மினல் கூடையும் பாசிட்டிவ் டெர்மினல் வந்து ஆனோடு கூடையும் கனெக்ட் பண்ணால் இது வந்து ஃபார்வர்ட் பயாஸ். ரிவர்ஸ் பயாஸ்னால் என்ன அர்த்தம்? டயோட அப்படியே பொலாரிட்டியை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை சப்ளையை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. எதை ரிவர்ஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. சப்ளையோட பாசிட்டிவ் டயோடோட கேத்தோடு கூடையும் சப்ளையோட நெகட்டிவ் டயோடோட ஆனோடு கூடையும் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் ரிவர்ஸ் பயாசிங். ஆனால் இந்த B மட்டும் பாருங்கள், சப்ளையோட ப்ளஸ்ஸும் ஆனோடு கூட தான் கனெக்ட் ஆகுது. ஆனோடுங்கிறது என்ன? இந்த ட்ரையாங்கிளோட பேஸு. சப்ளையோட மைனஸும் ஆனோடோட இந்த பேஸில் தான் கனெக்ட் ஆகுது. இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் கூட தான் கனெக்ட் ஆகுது. அப்போது ஆப்ஷன் பிங்கிறது ப்ராப்பர் பயாசிங்கே கிடையாது, சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி கண்டிப்பாக வரக்கூடாது. ஆப்ஷன் பி கண்டிப்பாக வரக்கூடாது. சரி, அடுத்துங்க வாங்க. சப்ளையோட ப்ளஸ் எடுத்து ஆனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு, சப்ளையோட மைனஸ் எடுத்து கேத்தோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த கேத்தோடு இங்கே ஆனோடு கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ப்ளஸ், இது ப்ராப்பர் பயாசிங். அதே மாதிரி சப்ளையோட ப்ளஸ்ஸு ஆனோடு கூடையும் சப்ளையோட மைனஸு கேத்தோடு கூடையும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு டயோடோட கேத்தோடு அடுத்த டயோடோட ஆனோடு கூடையும் கரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ இதுவும் ப்ராப்பர் பயாசிங். அப்போ ஆப்ஷன் ஏயும் கரெக்டு, ஆப்ஷன் சியும் கரெக்டு. அது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர்.